அன்பின் தகப்பனே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக, என்னுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிப்பீராக. அப்படி கரங்களில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தயவுசெய்து அமரலாம். நேற்றைய தினத்திலிருந்து நாம் எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை தியானிக்க தொடங்கி இருக்கிறோம். இந்த எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்க தொடங்கிலிருந்து இவ்வளோ அதிகமான நம்பர்ஸ் இருக்கே, இத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கே, இதை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, இதிலிருந்து இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னால் என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு யோசனை. இது ஃபுல்லாகவே நம்பர்ஸாக இருக்கே, இது இவங்க இவ்வளோ பேர், அவங்க அவ்வளோ பேர், இந்த மாதிரி இருக்கிறதே, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தையில் ஒன்றே ஒன்று கூட அதிலிருந்து நம்ம எல்லா காரியத்தையும் கற்றுக்கொள்ளுகிற மாதிரி தான் இருக்குமே தவிர, இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓரமாக வைக்கிறதுக்கென்று எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த வசனங்களும் கிடையாது. இப்போ இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் இந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க போகிறோம். அலைன் யோர் செல்ஃப் வித் காட்ஸ் வில். அலைன் யோர் செல்ஃப் வித் காட்ஸ் வில். உங்களை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒருங்கிணையுங்கள். அலைன்னா நமக்கு தெரியும், அதை சரி பண்ணுறது. இப்போ நம்மளோட கார் வீல் இருக்குது அப்படின்னா, சில நேரம் நம்ம ஸ்டியரிங் வச்சு திருப்பும் பொழுது அந்த வீல் ஒரு பக்கமாக இல்லை இந்த சைடு அந்த மாதிரி திரும்பி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது காரை லாஸ்ட்டாக அவங்க பார்க் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, வீலை கரெக்டாக அலைன் பண்ணி அவங்க எப்படி வச்சா அவங்களுக்கு மறுபடியும் அந்த காரை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீலை அலைன் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லை, காரோட அலைன்மெண்ட்டு சரியில்லை அப்படின்னா அந்த காரை அவங்களால ஓட்ட முடியாது. அது சரியாக அலைன்மெண்ட்டோடு கூட இருக்கணும். அது ஒருங்கிணைந்து சரியாக இருக்கும் பொழுது தான் அந்த 4 சக்கர வாகனத்தை இயக்க முடியும். அதே போல தான் நாமும் ஆண்டவரோடு கூட ஒருங்கிணைந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்கும். அதைத்தான் இந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச போகிறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இஸ்ரவேலர்களுடைய கூடாரங்கள் அமைக்கப்படுகின்றன. இப்பொழுதும் நம்ம டிவி ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்த்தோமானால் மலை மேலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அவங்க பார்க்கையில் நடுவில் ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறது. அவற்றை சுற்றி கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பிக்சரை, இந்த இமேஜை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற இடமாக தான் அந்த ஆசரிப்பு கூடாரமானது அமைந்திருக்கிறது. அவற்றை சுற்றி நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள், தான், ஆஷேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே, பெஞ்சமின், யூதா, இசக்கார், செபுலோன், ரூபன், சிமியோன், காத் என்று அவற்றை சுற்றி அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்போ இந்த அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறார், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். இப்படியாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறவங்க சர்ச்சுக்கு க்ளோஸாக இருக்கணும். இன்றைக்கு நம்ம இந்த வசனத்திலேருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மினிஸ்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு க்ளோஸாக இருக்கணும்? சர்ச்சுக்கு க்ளோஸாக இருக்கணும். எப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு அவரவர்களுக்கு ஒரு கொடி இருக்கிறது, அவரவர்களுக்குன்னு சொல்லி ஒரு சிம்பல் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கொடி அண்டையிலே ஆண்டவர் அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ஆர்டர். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாக அதின் காலத்தில் அதின் காரியங்களை
நேர்த்தியாக செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹி டசன்ட் லைக் டிஸார்டர், கண்ணா பின்னான்னு இருக்கிறது, ஒழுங்கீனமாக இருக்கிறது அவர் விரும்ப மாட்டார். ஆனால் மனிதர்கள் அப்படியாக போகும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனமிறங்கி அவர்களை தேடி வந்து அவர்களை மாற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு ஒரு வம்சத்துக்கும் ஒரு ஒரு ட்ரைபுக்கும் அவங்க ஒரு ஒரு பிளேஸை அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 4 திசைகள் இருக்கிறது நமக்கு தெரியும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் என்று 4 திசைகள் இருக்குது. எந்தெந்த கோத்திரங்கள் எந்தெந்த திசையில் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போது 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது கிழக்கு பக்கமாக, அதாவது டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ நம்ம அந்த 2வது இமேஜ் நம்ம பார்க்கலாம், செகண்ட் இமேஜ் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு புரியும். கிழக்கு பக்கமாக இருக்க வேண்டிய கேம்ப்ஸ், இருக்க வேண்டிய ட்ரைப்ஸ் யார் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவின் பாளையத்து கொடியை உடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அம்மினதாபின் குமாரனாகிய நாகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். God is very clear. அவருடைய வார்த்தையில் ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. யார் எங்கே இருக்கணுன்றது அவர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறார். இவனுக்கு அப்புறம் யாருங்கிறதும் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறார். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 74,600 பேர் என்று யூதாவுடைய சேனையும் அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்பு நம்ம பார்க்கும்பொழுது இசக்கார் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அப்போ யூதாக்கு அடுத்தபடியாக இசக்காருடைய எண்ணிக்கை நம்ம பார்க்கும் பொழுது 50,400 பேராக அவங்க இருக்கிறாங்க. அதற்கு பின்பாக பார்க்கும்போது செபுலோன் கோத்திரத்தார் அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும். ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபுலோன் சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும். அவருடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் படிங்க? 8ஆம் வசனம், 57,400 பேர். இதில் நம்ம பார்க்குறோம், மொத்தம் 12 ட்ரைப்ஸ் நம்மளுக்கு தெரியும், 12 கோத்திரங்கள் இருக்கின்றன. அதில் யூதா கோத்திரம் முதலில் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் துதி, கர்த்தருடைய துதி தான் முதலில் செல்ல வேண்டும். கர்த்தருடைய துதி தான் முதலில் செல்ல வேண்டும். அந்த ஆர்மியை யார் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, துதிக்கிறவர்கள் தான் அந்த ஆர்மியை என்ன பண்ண போகிறாங்க, லீட் பண்ணி போகிறாங்க. தேவஜனமே, நம்முடைய சபைக்கு, நம்முடைய தாய் சபையிலிருந்து நாம் அவர்களிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய தாய் சபையில் 2 பிரின்சிபல், 2 கொள்கைகளை அவங்க ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பிரைஸ் அண்ட் ப்ரேயர், துதி மற்றும் ஜெபம். அந்த துதியை இன்னும் அதிகமாக அதற்கு பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் அதை ஒழுங்காக செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக அவங்க ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. என்ன ஸ்கூல் அப்படின்னா, GAPPன்னு ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. GA கிரேட் ஆர்மி பிரைஸ் அண்ட் ப்ரேயர். ஏன் அவங்க இவ்வளோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்றால், யார் ஒருவர் அவங்க கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறாங்களோ அவங்க தான் ஃப்ரண்ட் லைனில் நின்று மீதி பேரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நம்ம நல்ல ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருக்கு முன்னாடியும் ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று இருக்கிறது. இப்போ இவர்களுக்கு முன்னாடியும் என்ன இருந்தது, யுத்தம் இருக்கிறது. அவங்க எகிப்திலேருந்து கிளம்பிட்டாங்க, இன்னும் அவங்க கானான் தேசத்துக்கு போகலை. தே ஆர் இன் த மிட் ஆஃப் த வே. அப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காரு, துதி முன்பாக எழும்ப வேண்டும். நம்ம ஏற்கனவே சங்கீதம் 22 நம்ம படித்தோம், பிரைஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த சஃபரிங்ஸ். நம்ம பாடுகளின் வழியாக செல்லும் பொழுது நாம் முதலில் செய்ய வேண்டியது என்ன, துதி. அப்போ கர்த்தருடைய துதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். துதிகளின் மத்தியில் தான் அவர் வாசம் செய்கிறார். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா
முதல்ல நம்ம அவங்கள என்ன பண்ணுவோன்னா, ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இடத்த காமிப்போம். ஒரு சோஃபாவோ இல்லை ஒரு சேரோ இல்லை ஒரு பாயோ ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம காமிச்சு அந்த இடத்துல முதல்ல அவங்கள நம்ம உட்கார செய்வோம். தேவஜனமே, நம்ம துதிக்கும் பொழுது நம்மளுடைய துதி தான் அவருக்கு அரியணையாக மாறுகிறது, மறந்துடாதீங்க. நம்முடைய துதியில தான் அவர் மகிழ்ந்து, அவர் வானத்தில் இருக்கிற தேவன், துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். அப்போ யூதா கோத்திரம் தான் முதலில் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யூதா கோத்திரமானது ஆண்டவரை துதிப்பதற்காக தெரிந்து எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு கோத்திரமாக இருக்கிறது. இப்போ இவங்க எல்லாம் எந்த திசையில் இருக்கிறதாக நம்ம படித்தோம்? கிழக்கு, ஈஸ்ட். சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே, சூரியன் உதிக்கிற திசையில் இவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும். யார் யார்? யூதா, இசக்கார், செபுலோன். இவங்க 3 பேரும் இந்த சைடு இருக்காங்க. இப்போ அடுத்த காரியத்துக்குள்ளாக நாம் செல்லும் பொழுது 10ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் எந்த திசை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சவுத் சைட் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தெற்கு திசை சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த தெற்கு திசை நம்மளோட இமேஜில் நம்ம பார்த்தோமானால் ரூபன், சிமியோன், காத் இவங்க எல்லாருமே சவுத் சைடு ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. இவங்க எல்லாருமே தெற்கு திசை சவுத் சைடு ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளோ கிளியராக அவங்களுக்கு கால்குலேஷன் போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. யார் எங்கே பிளேஸ் பண்ணணும்னு அவர் கரெக்டாக அழகாக அவர் பிளேஸ் பண்ணி இருக்கார். இந்த 10ஆம் வசனத்தில் இருந்து நாம் 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ரூபனுடைய பாளையத்து கொடியை உடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். திசையையும் சொல்லிட்டாரு. திசை மாத்திரம் சொல்லலை, இவருக்கு அப்புறமா யாருன்றதையும் சொல்லிட்டாரு. இந்த சேனைக்கு யார் சேனாதிபதியாக இருக்க வேண்டும்ங்கிறதும் சொல்லிட்டார். God is fixing the leaders of the particular tribe. அப்போ தேவஜனமே, நமக்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ஒரு லீடரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. எங்களுக்கும் ஒரு லீடர் இருக்காங்க, உங்களுக்கும் இருக்காங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற உங்களுக்கும் அடுத்த லெவலுக்கும் இருக்காங்க. ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும், நாம் செய்வது சரி, நாம் செய்வது தவறு என்று சொல்ல நமக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் நம்ம சரியான பாதையில் இருக்க முடியும். We are so blessed. நம்மளை பார்த்து ஒரு ஆள் நீ ஏன் இதை மிஸ்டேக் பண்ணியிருக்கன்னு நம்ம கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மேலே அவங்க கரிசனையாக இருக்காங்க. நீ எப்படின்னா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விடலை. நம்மளை கேள்வி கேட்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினச்சி நம்ம என்ன தான் பண்ணணும்? சந்தோஷப்படணும். நம்மளை டிசிப்ளின் பண்ண ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். இந்த நாளில் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிற விஷயம், என் ஆவிக்குரிய அப்பா, என் ஆவிக்குரிய அம்மா எங்களை இந்த நாள் வரைக்கும் நீ ஏன் இதை இப்படி செய்கிற, இதை செய்யாத, இப்படி பண்ணு, இந்த நாள் வரைக்கும் கூட எங்களை கைட் பண்ணுறாங்க. we are so blessed. அப்போ அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும். அப்போ அந்த டிசிப்ளினுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாகவே ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு சேனைக்கு ஒரு தலைவரை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணுறார். நம்ம பார்த்தோமானால் ரூபனுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும், டைரக்ஷனை சொல்லிட்டாங்க. அடுத்தது யாருடைய குமாரர் எந்த சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்கணும் அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். எல்லா அதிகாரங்களும் யாருடைய கரத்திலிருந்து வருகிறது? எல்லா அதிகாரங்களும் அவருடைய கரத்தில் இருக்குது. இப்போ நம்ம பட்டாபிராமில் வாழ்கிறோம் என்றால், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறோம் என்றால், நமக்கு மேலே இருக்கிற எல்லா அதிகாரங்களும் எல்லா ஆளுமைகளும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. we need to obey. we need to obey. அது நம்முடைய அண்ணனாக இருந்தாலும், நம்முடைய அக்காவாக இருந்தாலும், நம்முடைய கணவராக இருந்தாலும், நம்முடைய மாமனார் மாமியாராக இருந்தாலும், தாய் தகப்பனாக இருந்தாலும், நம்முடைய ஆவிக்குரிய லீடர்ஸாக இருந்தாலும் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது,
சேதேயூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். சரிங்களா? அடுத்தது அவங்களுடைய சேனையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 40,500 பேர் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. ரூபனுடைய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அருகே சிமியோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். சூரி ஷதாயின் குமாரனாகிய செலுமியேல் சிமியோன் சந்ததியாருக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். தேவஜனமே, இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் தோன்றுகிறது. இப்போ நாம் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம அம்மா அப்பாவோட பேர் தெரியும் இல்லையா? அம்மா அப்பாவுடைய அம்மா அப்பா பேரும் நமக்கு தெரியும். அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டியோட பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் மேலே இருக்கிற சந்ததிகளோட பேர் நமக்கு என்ன பண்ணல, தெரியறது இல்லை. அப்போ நம்மளுடைய ரூட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ஜீனியாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் மக்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 தலைமுறையோட பேர் அவங்களதுல இருக்கும். எத்தனை தலைமுறை? 10 தலைமுறை இருக்கும். அப்போ அவங்களுடைய மூதாதையர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கிறார்களுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ முற்பிதாக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மதிப்பு கொடுக்க வேண்டும். அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சு வைத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க, யாரோட குமாரர்? சூரிஷதாயின் குமாரனாகிய செலுமியேல் சிமியோன் சந்ததியாருக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். God is very very much very clear in all the information. அவருடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். சரிங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது காத் கோத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, தெகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் காத் சந்ததியாருக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். எந்தெந்த ட்ரைபுக்கு எந்தெந்த சேனைக்கு யார் சேனாதிபதியாக இருக்க வேண்டும்ங்கிறதையும் ஆண்டவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. அடுத்தது அவருடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இவங்க எல்லாரும் எந்த திசையில் இருக்கிறாங்க? நீங்கள் அந்த இமேஜை பார்த்துட்டே இருங்க. இவங்க எல்லாரும் எந்த திசையில் இருக்கிறாங்க? தெற்கு திசை, அதாவது சவுத் சைடில் அவங்க இருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது 16ஆம் வசனம் சொல்லுகிறது, எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 1,51,450 பேர் இவர்கள் பிரயாணத்தில் 2ஆம் பாளையமாய் போக கடவர்கள். அப்போ யாருக்கு அப்புறம் யாருங்கிறதையும் ஆண்டவர் சொல்லிட்டார். தேவஜனமே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க. அந்த இடத்துலேருந்து கர்த்தருடைய பிரசன்னம் புறப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களும் அவங்களோட கேம்பெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பணும். அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், ஈஸ்ட் திசையில் இருக்கிற கிழக்கு திசையில் இருக்கிற யூதா தான் முதல்ல புறப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? யூதாக்கு பின்னாடி இசக்காருக்கு பின்னாடி ஜெபுலோன். இது ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்த்தோமானால் ரூபன் தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2ஆம் பாளையமாய் போக கடவர்கள். அப்போ இந்த டீமை யார் லீட் பண்ணுறது? ரூபன் லீட் பண்ணுறார். இப்போ ரூபனுக்கு அப்புறமா யார் வருவார்? சிமியோன் வருவார். சிமியோனுக்கு அப்புறம் யார் வராரு? காத் வரார். அப்போ ஒரு குழப்பமும் இல்லை. பல வேளைகளில் நம்மளுடைய ஆலயத்தில் நம்ம சில விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணும்போது ஒன்றொன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம போய் பிளான் பண்ணும் பொழுது தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவாய்ட் பண்ண முடியும். Because our God is a God of order. He doesn't want any confusions to happen. இப்பொழுது நம்ம ஈஸ்ட் முடிச்சிட்டோம், சவுத் முடிச்சிட்டோம். அடுத்த பகுதி நம்ம பார்க்கும் பொழுது வெஸ்ட், அதாவது மேற்கு பகுதி நம்ம பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக நடுவில் ஒரு பகுதி இருக்குது, ட்ரைப் இன் த மிடில் ஆஃப் த கேம்ப். யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால் லேவி. 17ஆம் வசனம் நம்ம வாசிப்போம்.
பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோடு பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடு பிரயாணமாய் போக கடவார்கள். தேவஜனமே, ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்படிக்கு, அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் லேவி கோத்திரத்தை அவர் பிரித்து எடுத்திருக்கிறார். லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சில நேரம் நமக்கு தோணும், லேவி கோத்திரம் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஆண்டவர். இப்போ நம்ம பார்த்தோம், மொத்தம் 6 கோத்திரத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? இவங்க இங்கே இருக்காங்க, அவங்க அங்கே இருக்காங்க, அவங்க அங்கே இருக்காங்க, அவங்க இங்கே இருக்காங்க. இஸ் காட் அ காட் ஆஃப் பார்ஷியாலிட்டி? ஆண்டவர் பட்சபாதத்தின் தேவனா? இவங்களுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடுவில் உட்கார வச்சிருக்காரு, இவங்களுக்கு மட்டும் இந்த சைடில் வச்சிருக்காரு? நோ நோ நோ. காட் இஸ் அ காட் ஆஃப் விஸ்டம். நம்முடைய தாயின் வயிற்றில் நம்ம உருவேற்படுவதற்கு முன்னமே இன்னது நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம யார், எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ ஹீ ஃபிக்ஸஸ் த பீப்புள். அப்போ அவர் தான் அந்தந்த அதிகாரத்தை அந்தந்த இடத்துல அவர் அழகாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஹீ நோஸ் அவர் இன் அண்ட் அவுட். நம்முடைய எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். அப்போ லேவி கோத்திரத்தை தேவனாகிய கர்த்தர் இவங்க எல்லாரிடத்துல இருந்து அவர் பிரித்து எடுத்திருக்கிறார். லேவியோட சுதந்திரம் ஆண்டவர் தான். அவங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி கூட கிடையாது. அவங்க ஆண்டவரை ப்ரீச் பண்ணணும், இந்த கோத்திரத்தில் போய் ப்ரீச் பண்ணோம், அந்த கோத்திரத்தில் போய் ப்ரீச் பண்ணோம், அவங்களுக்கு என்ற சொத்து பத்து எதுவுமே கிடையாது. இதுதான் கர்த்தருடைய பிரின்சிபல். அப்போ லேவி கோத்திரத்துக்கு என்னதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு படைக்கப்பட்ட பிறகு they can take. Everything is planned and everything is in order. அப்போ லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனக்கென தெரிந்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, புதிய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் ஊழியத்தை செய்யும்படிக்கு அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து சில பேரை அவர் தேர்ந்தெடுத்து இருக்கிறார். இப்போ கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கென்று பிரித்து எடுத்து இருக்கும் பொழுது, தெரிந்து எடுத்து இருக்கும் பொழுது, அந்த ஊழிய அழைப்பினை காத்து கொள்ள நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். இந்த லேவி பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 2 பாளையம் போன பிறகு அதற்கு பின்பாக நடுவில் தான் அவங்க போகணுமா. அப்போ பாருங்கள், முதல்ல ஆண்டவரோட துதி போகுது, அதற்கு பின்பாக யூதா கோத்திரம் போகுது, அதற்கு பின்பாக ரூபன், அவர்களுக்கு பின்பாக 2 பேர் போகிறாங்க. அதற்கு பின்பு 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோட கூட பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் வரிசையின் கொடிகளோட கூட பிரயாணமாக அவர்கள் போக கடவர்கள். அப்போ அவங்க தான் மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த காரியத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற விஷயம் என்ன? ஊழியம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ இத்தனை பேர் முன்னாடி போகிறாங்க, இத்தனை பேர் பின்னாடி வரப்போகிறாங்க. இப்போ அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மேற்கு பக்கம் இருக்கிறவங்க, வடக்கு பக்கம் இருக்கிறவங்க பின்னாடி வரப்போகிறாங்க. முன்னாடி போகிறவங்க, கிழக்கு பக்கம் இருக்கிறவங்க, தெற்கு பக்கம் இருக்கிறவங்க பின்னாடி போகிறாங்க. அடுத்தது இந்த இமேஜ் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள், லேவி கோத்திரம் நடுவில் இருக்குது. அவர்களை சுற்றி 4 திசைகளிலும் அந்தந்த கேம்ப்ஸ் போட்டிருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்ய வேண்டும்? சப்போர்ட் பண்ணணும். அந்த லேவி கோத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு பெரிய மிஷனோடு இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை ஊழிய செய்யும்படிக்கு அழைத்திருக்கிறார். அவங்க முன்னாடி போகிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது நம்ம பார்க்குறோம், 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வெஸ்ட் சைட், அதாவது மேற்கு திசையில் யார் யார் இருக்க வேண்டும் அப்படின்று சொல்லப்படுகிறது. இந்த வெஸ்ட் சைடு நம்ம பார்க்கும் பொழுது யார் வராங்க சொல்லுங்கள்? நம்ம 2 சைடு பார்த்துட்டோம். அந்த இமேஜ் பார்த்து சொல்லுங்கள், யார் வராங்க? தான் நார்த்து, ஈஸ்ட் யூதா,
சவுத் வந்து ரூபன். இப்போ வெஸ்ட் சைடு யார் வராங்க? எப்ராயிம். அப்போ எப்ராயிம் கோத்திரத்தை உடையவர்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க பாளையத்து கொடியுடைய சேனைகள் மேற்புறத்திலே இறங்க வேண்டும். அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா எப்ராயிமின் சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எத்தனை பேர் எண்ணப்பட்டவர்கள்? 40,500 பேர். அப்போ அவர்களுக்கு பின்பாக இருக்க வேண்டியவங்க யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது மனாசே கோத்திரம். இப்போ நம்ம யோசிக்கலாம், எப்ராயிம் மனாசே யாருடைய பிள்ளைகள்? யோசேப்போட பிள்ளைகள். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டதுனால இந்த 2 பிள்ளைகள், இந்த எப்ராயிம், இந்த மனாசே, இந்த 12 கோத்திர ஒரு கோத்திரமாக அவங்க இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகுறாங்க. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 40,500 பேர். அதற்கு பின்பு மனாசே வராங்க. மனாசை கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்கு யாராக இருக்க கடவன்? சேனாதிபதி. இப்போ எல்லா ட்ரைபுக்கும் ஆண்டவர் லீடர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 32,200 பேர். பென்யமின் கோத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு பின்னாடி, யாருக்கு பின்னாடி? மனாசேக்கு அடுத்தபடியாக பென்யமின் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். அதுல யாரு சேனாதிபதின்னு பாருங்க. கீதையோனின் குமாரனாகிய அபிதான் பென்யமின் சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன் என்று ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. God fixes all the leaders. எல்லா ட்ரைபோட லீடரையும் அவர் அழகாக ஃபிக்ஸ் பண்ணுறார். அப்போ அவங்களுடைய சேனை பார்க்கும்பொழுது 35,400 பேர். 35,400 பேர். அப்போது ரூபன் கோத்திரங் அவங்க 2வது புறப்படுவாங்க. அதற்கு பின்பு லேவி புறப்படுவாங்க. அதற்கு பின்பு எப்ராயிம் புறப்படுவாங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்க வரைக்கும் அவங்க கேம்ப் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல இருப்பாங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்து கிளம்பின பிறகு அவங்களும் கிளம்பிடுவாங்க. அவங்களோட கேம்பை அவங்க பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. அப்படி போகையில் ஃபஸ்ட்டு யூதா எழும்ப வேண்டும், நெக்ஸ்ட்டு ரூபன், நெக்ஸ்ட்டு லேவி, அதுக்கப்புறமா எப்ராயிம், அந்த அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கிற மீதி பேர் எழும்ப வேண்டும். கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது என்ன சைடு, எந்த சைடு இன்னும் லெஃப்ட் இருக்குது, எந்த சைடு நம்ம இன்னும் பார்க்கணும்? நார்த் சைடு, வடக்கு. அப்போ வடக்கு நம்ம பார்க்கும் பொழுது 25ஆம் வசனத்தில் இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு திசையில் உள்ள தான் கோத்திரம். தானுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் வடப்புறத்தில் இறங்க வேண்டும். அம்மிஷதாயின் குமாரனாகிய அஹியேசர் தான் வம்சத்திற்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும். சில நேரம் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் போது எந்த பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நியூவாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். பிப்ளிக்கல் நேமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். பாருங்கள், இதில் எத்தனை நேம்ஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் டைம் பேப்டிசம்க்கு நேம் வைக்கையில், பிள்ளைங்களுக்கு நேம் வைக்கையில் என்ன பண்ணுங்க, இந்த பேரெல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சொல்லி தானுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் வடப்புறத்தில் இறங்க வேண்டும். அமிஷதாயின் குமாரனாகிய அஹியேசர் தான் வம்சத்திற்கு சேனாதிபதியாக இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 62,700 பேர். ஆண்டவருடைய கால்குலேஷன் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, ஆண்டவருடைய கால்குலேஷன் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சர்ச்சில் இந்த சர்வீஸில் எத்தனை பேர் வந்தாங்க, அந்த சர்வீஸில் எத்தனை பேர் வந்தாங்க, கவுண்ட் பண்ணுங்க, ஹெட் கவுண்ட் எடுங்க, அட்டண்டன்ஸ் எடுங்க, அட்டண்டன்ஸை எழுதுங்கன்னு நம்ம சொல்கிறோமே. எங்கேருந்து நம்ம இதெல்லாம் செய்கிறோம்? இதன் அடிப்படையில் தான் நம்ம செய்யணும். நமக்கு தெரிய வேண்டும், ஒரு வாரத்துக்கு எத்தனை பேர் நம்ம சபையில் சர்வீசஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஒரு மாதத்துக்கு எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க, டேட்டா நம்முடைய கையில் இருக்க வேண்டும். ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்காங்க அவருடைய சேனையில் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு தானுக்கு பிறகு யார் இருக்காங்க? ஆஷேர் இருக்காங்க. ஆசேர் கோத்திரத்தில் பாளையம் இறங்க வேண்டும் சொல்கிறாங்க. ஓகிரானின் குமாரன் ஆகிய பாகியோல் ஆசேர் சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவுள்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்பு நப்தலி,
நப்தலி கோத்திரம் பாளையம் இறங்க வேண்டும். ஏனோனின் குமாரன் ஆகிய அஹீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாதிபதியாக இருக்க கடவுள். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். அப்ப இவங்களெல்லாம் எண்ணப்பட்ட இந்த தானின் பாளையத்தார் நம்ம பார்க்கணும். ஒரு ட்ரைபுக்கும் ஆண்டவர் லீடர் வச்சிருக்காரு. அதாவது நப்தலிக்கு ஒரு ஆளு, பெஞ்சமினுக்கு ஒரு ஆளு, ஆசேருக்கு ஒரு ஆளு, செபுலோனுக்கு ஒரு ஆளுன்னு வச்சிருக்காரு. அந்த மீதி இருக்கிற அந்த 3 பேரை யார் லீட் பண்ணணும்ன்ற சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சைடு நம்ம பார்க்கும் பொழுது, நார்த் சைடு பார்க்கும்போது தான் லீட் பண்ணணும், ஈஸ்ட் சைடு பார்க்கும்பொழுது யூதா லீட் பண்ணணும், சவுத் சைடு பார்க்கும்போது ரூபன் லீட் பண்ணும், வெஸ்ட் சைடு யார் லீட் பண்ணணும் சொல்லுங்க? எப்ராயிம். ரொம்ப அழகா இந்த காரியங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் யாருக்கு கூறினார்? யாருக்கு கூறினார் சொல்லுங்க? இந்த பிக்சர் யாருக்கு சொன்னார் ஆண்டவர்? மோசேக். மோசே, ஆரோன். ஆரோன் வந்து ஆசாரியர். ஆரோன் வந்து ஆசாரியர். ஆண்டவர் இவங்க 2 பேருக்கும் இந்த பிக்சரை அவர் சொல்லியிருக்காரு. இந்த வசனத்துல இருந்து நாம் என்னென்ன அப்சர்வேஷன்ஸ், நிறைய கால்குலேஷன் பார்த்தோம், நிறைய டைரக்ஷன் பார்த்தோம், இதுல இத்தனை பேர் அதுல எத்தனை பேர் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வசனங்களிலிருந்து நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கான்டெம்பரரி வேர்ல்ட், we are all contemporary Christians, இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகி நமக்கு, இந்த கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகி நமக்கு இன்றைக்கு இந்த அதிகாரத்துல நாம் என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம்? God is a God of order. சரிங்களா? ஆண்டவர் ஒரு பர்ஃபெக்டான ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனா பர்ஃபெக்டே இல்லாத நம்மளை அவர் என்ன பண்றாரு? தெரிந்தெடுத்து நம்மளை டுவர்ட்ஸ் பரிபூர்ணம், டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷனை நோக்கி நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். எல்லாருமே எல்லா விஷயத்திலுமே மனிதர்களாகிய நாம பூரணமானவர்கள் அல்ல. ஆனால் நாம் வணங்கி கொண்டிருக்கிற தேவன் பரிபூரணத்தின் ஆண்டவராக இருக்கிறார். அப்ப நாம அவரை ஃபாலோ பண்ணும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு நம்மள அலைன் பண்ணும் பொழுது, இன்னைக்கு நம்ம சர்மனோட தலைப்பு என்னன்னா அலைன் வித் காட். அலைன் வித் காட். அப்ப அவருடைய சித்தத்துக்கு நம்மள அலைன் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் எல்லாவற்றையும் நம்மால சரி செய்து கொள்ள முடியும். நாமும் டுவர்ட்ஸ் பரிபூரணத்துக்கு நேராக நம்ம நடக்க முடியும். அப்ப பரிபூரணத்துக்கு நேராக நடக்கிறது, பரிசுத்தத்துக்கு நேராக நடக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் அன் அக்கம்ப்ளிஷ் டாஸ்க். அதை நான் முடிச்சிட்டேன், இதை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றது கிடையாது. ஒரு நாளும் நாம் செய்ய வேண்டியது அந்த வேலை. ஒரு நாளும் இப்போ எக்ஸசைஸ் பண்றாங்க, ஒரு மாசம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு மாசம் எக்ஸசைஸ் பண்ணலன்னா எப்படி இருக்கும்? அந்த பாடி ஃபிட்டா இருக்குமா? இருக்காது. அப்போ எக்ஸசைஸ் எப்படி அவங்க டெய்லி பண்றாங்களோ அதற்கென்று ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க, காலையில ஃபிக்ஸ் பண்றாங்க, மாலையில ஃபிக்ஸ் பண்றாங்க, எக்ஸசைஸ் பண்ணி அவங்களோட பாடியை அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க. அதே போலதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் நம்ம செய்து ஆக வேண்டும். we need to align ourselves with God's will. நம்ம செய்யறது கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா? கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றதாக இருக்கிறதா? நான் செய்கிறது சரியா? நமக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற கண்ணாடி தான் கர்த்தருடைய வேதவசனம். அப்ப எதை வச்சு நம்ம அலைன் பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கையில எதை வச்சு அலைன் பண்றோம்? இப்போ ஸ்டியரிங் வச்சு நம்ம என்ன பண்றோம்? காரை அலைன் பண்றோம் இல்லையா? காரை சரி பண்ணி 4 வீலும் சரியா இருக்கா, ஸ்ட்ரைட்டா இருக்கா நம்ம அலைன் பண்றோம். அது போல நம்ம எதை வச்சு அலைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறபடி இன்றைக்கு நான் நடந்தனா, நடக்கல, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சரண்டர் பண்ணிடணும். நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு வாங்கி ஆண்டவரிடத்துல தயை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அதை செய்யாதபடிக்கு டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன், பரிசுத்தத்துக்கு நேராக நாம் நடக்க வேண்டும். God always have a second plan also. ஆண்டவர் பரிபூரணத்தின் ஆர்டர், he is a God of order என்று சொன்னாலும் கூட ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. ஒரு மனுஷனை தேடி கூட ஆண்டவர்
வருவார். ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு கூட ஆண்டவர் வருவார். ஒரு மனுஷனை காப்பாத்துறதுக்கு கூட ஆண்டவர் வருவார். அப்போ நம்மளுடைய பாவமோ கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களோ அது அந்த அந்த இன்ஜெக்டிங் தாட்ஸ் வரும்பொழுது, நான்லாம் ஆண்டவர்கிட்ட போக முடியாது, அவர் ரொம்ப பரிசுத்தரா இருக்காரு. இல்ல மகனே, இல்ல மகளே, நீ அவர்கிட்ட வந்தாதான் இதெல்லாம் உன்னை விட்டு போகும். அப்ப அலைன் 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 யோர்செல்ஃப், அலைன் யோர்செல்ஃப் டு காட். எப்படி இந்த பக்கம் 3 கோத்திரம், அந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம், எப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரா அவங்க தங்களை அலைன் பண்ணி வச்சிருக்காங்களோ, நாமும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேராக நம்ம அலைன் பண்ணணும். கிரைஸ்ட் should be the center of our life. இந்த இமேஜ் நம்மளுக்கு பார்க்கும் போது என்ன தோணுது? சிலுவை இருக்கிறதா? சிலுவை மாதிரி உங்களுக்கு தெரிகிறதா? தெரிகிறதா இல்லையா? தெரியுது. அப்போ இந்த இமேஜ்ல இருந்து நமக்கு இன்னொரு சத்தியம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிரைஸ்ட் should be the center of our life. அவரை சுற்றி தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பிளான் பண்ண வேண்டும். சண்டே அன்னைக்கு நான் ஆலயம் செல்ல வேண்டும். அப்ப என்ன காரியத்தெல்லாம் நான் அதற்கு முன்னாடி நாள் செய்யணும்? உடம்பு சுகவீனம், ஓகே, சில நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியல, சர்வீஸ் அட்டன் பண்ண முடியல, ஓகே. பட் மீதி காரியங்களை நம்மளால இன் ஃபியூச்சர் நம்ம பிளான் பண்ண முடியுமே, இன் அட்வான்ஸ் நம்மளால பிளான் பண்ண முடியுமே. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தை மையமாக வைக்காதபடிக்கு நம்ம உலகத்தை மையமாக வைக்க கூடாது. தேவஜனமே, காலம் கடைசி காலமாக இருக்கிறது. Christ should be the center of your family. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, Christ should be the center of your family. கிறிஸ்து தான் உங்களுடைய குடும்பத்தினுடைய மையமாக இருக்க வேண்டும். அவரை வச்சுதான் மீதி எல்லா விஷயமும் நீங்க பிளான் பண்ணணும். ஊழியத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகளே, நம்முடைய சபையில திங்கட்கிழமை தவிர எல்லா நாட்களிலும் ஊழியங்கள் இருக்கிறது. அப்போ அந்த காரியத்தை கூட நாம பிளான் பண்ணலாம், நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த ஊழியத்தெல்லாம் செய்ய முடியும். இந்த பேட்டர்ன் நம்ம பார்க்கும்பொழுது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பேட்டர்ன் நம்ம பார்க்கும்பொழுது, இட் இஸ் a heavenly pattern. இந்த பேட்டர்ன், இந்த டிசைன், இட் has come from God himself. அவரே இந்த திட்டத்தை போட்டு இதை செயலாக்கும்படிக்கு மோசே கிட்டையும் ஆரோன் கிட்டையும் கொடுத்துருக்காரு. தேவஜனமே, அப்படியாகத்தான் சில பேட்டர்ன்ஸை, சில டிசைனை, சில திட்டங்களை, சில காரியங்களை தேவனாகி கர்த்தர் இந்த கான்டெம்பரரி வேர்ல்ட்ல பாஸ்டர்ஸ் கிட்ட சொல்றாரு. இதை நீங்க பொறுப்பெடுத்து பண்ணுங்க, இந்த சர்வீஸை இப்படி பண்ணுங்க அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பொழுது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். எங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுனால தான் இத்தனை ஊழியங்கள் ஒரு நாளை நாம் எடுத்துக்கொண்டோம்னால் கிட்டத்தட்ட 5 வகைப்பட்ட ஊழியங்கள் பல்வேறு இடங்களில் செய்யக்கூடிய கிருபையை தேவன் நம்ம சபைகளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லலாமா? We should be in one accord. We should be in one accord. நம்ம எல்லாருடைய சிந்தையும் ஒன்னா இருக்கும் பொழுதுதான் ஒருமனப்பட்டு ஊழியத்தை செய்ய முடியும். உங்களுக்கும் உங்க கூட நடக்கிறவங்களுக்கும் ஒற்றுமை இருக்கணும். அப்பதான் மினிஸ்ட்ரி பண்ண முடியும். உங்களுக்கும் உங்க லீடருக்கும் நடுவுல ஒற்றுமை இருக்கணும். அப்பதான் நம்மளால மினிஸ்ட்ரி பண்ண முடியும். ஏன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அவன் நடுவுல பூந்து கன்ஃபியூஸ் பண்ணுவான். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. We are God's army. நம்முடைய தாய் சபைக்கு ஆண்டவர் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார், கிரேட் ஆர்மி, மகா சேனை. நமக்கு ஆண்டவர் பெயர் கொடுத்திருக்கிறாரு மகா சுதந்திரம். நமக்கு மேல இருக்கிற முற்பிதாக்கள், நம்முடைய தாய்வான் சபையா இருக்கட்டும், நம்முடைய ஹாங்காங் சபையா இருக்கட்டும், நம்முடைய மலேசியா சபையா இருக்கட்டும், அவர்களுடைய எல்லா சுதந்திரங்களும் நமக்கு இருக்கிறது. We are so blessed. அப்ப நம்மையும் தேவன் சேனையாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அப்போ நமக்கும் நம்ம கூட நடக்கிறவங்களுக்கும் குட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நமக்கும் நம்ம லீடர்ஸ்க்கும் குட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இல்லைன்னா மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. ஒரு ஆஃபீஸ் நடத்திடலாம், ஒரு பிஸ்னஸ் நடத்திடலாம், பட் மினிஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ பி வெரி கிளியர், பி வெரி சீரியஸ் அபவுட் இட்.
நமக்கும் நம்முடைய சபையில் மினிஸ்ட்ரி பண்ணுற பிள்ளைகள் உங்களுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அடுத்தது நமக்கும் நம்மளுடைய செல் குரூப்பில் இருக்கிறவங்க, இல்லை நமக்கும் நம்மளுடைய ஓப்பன் செல் குரூப்பில் இருக்கிறவங்க, இல்லை நமக்கும் நம்ம சபைக்கு வருகிற காமனான பீப்புள் குரூப், காமனாக வருகிற பீப்புளுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது? அதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கும் செல் குரூப் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம இத்தனை ஆண்டு காலமாகிறது, நம்ம 8 வருஷம் ஆகிறது நம்முடைய சபையை ஆரம்பித்து, இன்னும் நம்மளால ஃபுல் ஃப்ளட்ஜ்டா முழுமையாக செல் குரூப் சிஸ்டத்தை நம்மளால அமல்படுத்த முடியவில்லை. இட் இஸ் அ டைம் டு ரைஸ் அப். இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தருடைய சேனையாக நம்ம எழும்ப போறோம். இந்த காட்ஸ் ஆர்மியில ஆண்டவர் அவங்களுக்குன்னு ஒரு பிளான் கொடுத்துருக்காருல, அந்த பிளானை எடுத்துக்கிட்டு போறோம். நம்ம இன்னொருத்தர் மேல பொறாமப்பட கூடாது. சில நேரம் நமக்கு தோணும், ஏன் இவங்க மட்டும் முன்னாடி போறாங்க, ஏன் இவங்க மட்டும் முன்னாடி போறாங்க? ஆண்டவருடைய ஆலயத்துல ஒருத்தருக்கும் ஒரு பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு, ஒரு தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுடைய ஸ்தானத்துல இருந்து சபையை பாதுகாக்க வேண்டும், சபைக்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டும். We are so blessed that we are so privileged that we are used in God's ministry. எத்தனையோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எத்தனையோ சர்ச்சில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனா நம்ம சபையில வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அதனால நமக்கு என்ன ஊழியம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதுல உண்மையா இருப்போம். மற்றவங்களோட கை கோர்த்து ஒத்துமையா செய்வோம். யாராவது ஒருத்தவங்க ஒரு டிவிஷன் பத்தி பேசினாங்கன்னா அப்படியே அவங்கள பாசிஃபை பண்றதுக்கு நம்ம பார்ப்போம், அந்த விஷயத்தை சால்வ் பண்றதுக்கு பார்ப்போம். இப்ப நீங்க எல்லாரும் இருக்கீங்க, நீங்க எல்லாருமே ஒரு செங்கல் மாதிரினா, அந்த செங்கல்கள் எல்லாம் சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு வீடு போலதான் அந்த செங்கல்களாகிய உங்களெல்லாம் சேர்ந்து கட்டப்பட்டு தான் இந்த கர்த்தருடைய. அதுல ஒரு செங்கல் நம்ம எடுத்துட்டா கூட அந்த இடத்துல பில்டிங் அசைஞ்சிரும். Everybody is important in the church, not only the people who are standing in the pulpit. புல்பீட்ல நின்று பாடுறவங்க, புல்பீட்ல நின்று ரேமா பண்றவங்க, புல்பீட்ல நின்று ஆண்டவருடைய மெசேஜ் ஷேர் பண்றவங்க மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய ஆலயத்தை சுத்தம் செய்து ஆண்டவரை வரவேற்கிறாங்களே அவர்களும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். யாரும் உயர்ந்தவங்களும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது. கர்த்தருக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றாதான் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு டிஃப்ரெண்டான ரோல்ஸ் கொடுத்திருக்காரு. So don't feel low esteem. நீங்க செய்யற வேலையை பத்தி குறைவா நினைக்காதீங்க. நமக்கு அது கொடுக்கலையே, கர்த்தர் கொடுப்பார் மகனே, காத்திரு. அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம். எந்த ஊழியம் நமக்கு நம்முடைய பாஸ்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஊழியத்தை நம்ம செய்வோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அதிகமான எபிலிட்டிஸ் இருக்கலாம், இன்னும் அதிகமான தாளந்துகள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம். ஆனா இப்போ இந்த நேரத்துல கர்த்தர் உனக்கு இதை கொடுத்திருக்கிறார், அதை திறம்பட செய்வதற்கு நம்ம முயற்சி எடுப்போம். மினிஸ்ட்ரி செய்யறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். ஒரு மனம் இருக்கும் பொழுதுதான் அந்த மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பிரியமான தேவஜனமே, எப்படி இத்தனை பேர் நம்ம கால்குலேஷன் போட்டு பார்க்கிறோம், அவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருந்திருக்கு. லீடர் ஆகிய மோசேக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்காங்க. கீழ்ப்படியாம போனவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன கான்சிக்வன்சஸ் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அதை இன்றைக்கு நாம் பேச போவது கிடையாது. We need to align ourselves with God's plan. சிலுவையுடைய குறியை நம்ம பார்க்கிறோம். சிலுவை எப்படி இருக்கிறது? இப்படி ஒரு கோடு இருக்கு, இந்த பக்கம் ஒரு கோடு இருக்கு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் you and God. First, align yourself with God's will. Spend more time with God. ஆண்டவர் கிட்ட பேசுங்க, அவர் உங்ககிட்ட பேசுவார். இதை நான் செய்யலாமா? ஆண்டவர் நோ சொன்னார்னா செய்யாதீங்க. நெக்ஸ்ட், இந்த பக்கமா ஒரு கோடு இருக்கு பாருங்க. வெர்டிக்கலா நம்ம ஒரு கோடு இருக்கு பார்த்தோம், ஹரிசான்டலா ஒரு கோடு இருக்கு இல்லையா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அஸ் and the people,
நம்மள மாதிரி நம்ம கூட இருக்கிற நம்ம மக்கள் கூட நமக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இது சரியாக இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால ஊழியம் பண்ண முடியும். காட்ஸ் ஆர்மியாக, கர்த்தருடைய சேனையாக நம்மால எழும்ப முடியும். ஆண்டவர் நமக்கு முன்னாடி பெரிய திட்டத்தை வச்சிருக்கார், பெரிய பிளான் வச்சிருக்கார். என்னை கேளு, அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். He has a very big plan. He has a very big plan. சென்னையில தொடங்கப்பட்ட இந்த GI சபைக்கு ஆண்டவர் பல கிளை சபைகளை கொடுக்க போகிறார். நாம் பெரிய சேனையாக எழும்ப போகிறோம். பெரிய சேனையாக எழும்புவதற்கு முன்பாக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை இன்றைக்கு நாம் அந்த தயார்படுத்தலுக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்க போறோம் ஆண்டவர் இடத்துல. Let's align with God. Let's align with God. நம்ம எழுந்துக்க போறோம். கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்துல நாம் இணைந்து ஆராதிக்க போகிறோம். அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, மகனே, நீ இவர்களை பார்க்காத, அவர்களை பார்க்காத. கர்த்தர் உனக்கு இட்ட பணியை சிறப்பாக செய்து முடி, சிறப்பாக செய்து முடி. அதுல எந்த குறையும் இல்லாம, எந்த கசப்பும் இல்லாம, எந்த மனசு வருத்தமும் இல்லாம அவருடைய ஊழியத்தை நாம் செய்து முடிக்க போகிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. நம்ம ஆராதிப்போம் ஆண்டவரை. இன்று நாம் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர் கூடி வந்திருக்கிறோம். உன்னையோட ஆண்டவரே, எங்களுக்கு எந்த வழி தெரியாதப்பா, நீங்க எங்களை வழி நடத்துங்கப்பா. நீங்க எங்களை அலைன் பண்ணுங்கப்பா. நீங்களே நேர் வழியா நடத்துங்கப்பா. எங்களுக்கு என்ன வழி தெரியாதப்பா. மோசேயை ஆண்டவர் கொண்டு எங்களை வழி நடத்த தேவனப்பா. எங்கள் போதர் மூலமாக, சபையின் மூலமாக நீங்க எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை எந்த வாழ்க்கையில என்ன செய்வது என்று, நாங்கள் எங்கு போவது என்று எங்களுக்கு தெரியாத தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்யப்பா. எங்களை நீர் கற்று தாரும் தகப்பனே. எங்களை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறப்பா. எங்களை உங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. சொன்ன ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணித்து இந்த பாடலை பாடி நாம் கத்துனது. நாம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன் அப்பா. நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. அப்பா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. அப்பா, உம்மை நோக்கி என் கைகளை, எங்களுக்கு தெரியலப்பா எந்த வழி, உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்ற எனது ஏக்கமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய அப்பா தகப்பனே,
எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நிறைந்தவன் நீரே என் தேவன் அப்பா, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே. எல்லாம் கேட்கலாமா? செம்மையானப்பா, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, எங்களை வழி நடத்துகிற தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, எங்களை நீ சீராக வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, எங்களுக்கு நடக்க வேண்டிய பாதைகளை போதிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, எங்களுக்கு நீர் ஆசாரிப்பு கூடாரத்தை எங்களுக்கு தேவாலயத்தை தந்திருக்கிறே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, எங்களை மோசையை போல அநேக எங்களை ஊழியக்காரனை தந்திருக்கிறே உமக்கு நன்றி 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 நன்றி. நாங்கள் நன்றி 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 செலுத்துகிறப்பா. அன்பின் தகப்பனே, நான் தகப்பன 2ஆம் அதிகாரத்துல அநேக விஷயங்கள் என்னோடு பேசின தகப்பன, இடைப்பட்ட தகப்பன, இனிமேலும் தகப்பன இருக்கிற அநேக காரியங்கள் தகப்பன நீர் எங்களை மறைத்து நீர் இடைப்படுகிறாச்சா பசுத்தாவின் நீர் வழி நடத்துவராக எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் மோசேயும் என்னாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை மாறிட நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாராகிய தங்கள் 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 கொடியடியிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்கள் பல லட்சம் மக்கள், இந்த மக்களுக்கு ஆண்டவர் ஒரு அமைப்பு கொடுக்கிறார், அவங்களை சரி செய்து ஒரு அலைன் பண்ணுகிறார். எது என்றால் ஆசரிப்புக்கு கூடாரத்துக்கு எதிராக தான் அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும் என்று அனைத்து கோத்திற்கும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம், அனைத்து கோத்திரம் சமமாக ஒரு சிலுவையின் அமைப்புல அந்த தேவன் அந்த அந்த கோத்திரங்களை ஆலயத்துக்கு சுற்றிலும் தான் நான் பாளையம் இறங்க சொல்லி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிறார், மக்களே உங்களுடைய நோக்கம் உங்களுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய ஆலயம் தான் உங்களுக்கு மையமாக இருக்க வேண்டும். உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நான் தான் உங்களை மையமாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில எதை செய்தாலும் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் தான் உங்களை மையமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் கோத்திரத்தை அவர் சரியாக வடிவமைத்து பாளையம் இறங்க சொல்லி இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம் வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாமும் உலகத்துல பல விதமான வேலைகளை செய்யலாம், பல விதமான காரியங்களை ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் நம்மை தேவன் சரியாக வழி நடத்துவதற்கு ஒரே ஒரு ஸ்தலம் என்றால் அது தேவாலயம் தான். நமக்கு ஒரு மையமாக இருக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் எது என்றால் அது ஆசரிப்பு கூடாரமாக நம்முடைய தேவாலயம் தான். நம்ம கூட வாழ்க்கையில பல முறை வழி தவறி போன போது, பல முறை நம்ம பாவத்தில் விழுந்தப்பட்டது கூட நம்மை காப்பாற்றுகிற நம்ம ஸ்தலம், நம்மளை கரெக்டாக அலைன் பண்ணி வழி நடத்துகிற ஒரே ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரம் தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு உணர்த்துகிறார். இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு செய்யலாம், ஆண்டவரே ஏசப்பா, எனக்கும் ஆண்டவரே வாழ்க்கையில எப்படி நடக்குது என்று தெரியல தகப்பனப்பா, என் வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்வது என்று தெரியல சொல்லும்போது ஆண்டவரன் கேவலப்பா, நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா, நீர் எங்களை வழி நடத்துக்கப்பா. நாங்க ஆலயத்துல போய் தகப்பனே உம்மண்டில சேர்ந்து உண்மை மையமாக கொண்டு தகப்பனப்பா உமக்கு நாங்கள் சேவை செய்யுங்கள் அர்ப்பணிக்கிறப்பா, நீர் எங்களை வழி நடத்துங்க. நீங்க நம்ம ஆண்டவரான கேட்க போறோம். என்னுடைய வாழ்க்கையில கூட வாலிப காட்டத்துல இளம்ப வருது அநேக பாவங்கள் என்னை சுற்றி சுற்றி வளைத்தது. ஆனால் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்ததுன்னா இந்த தேவாலயம் தான். எனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்ததுன்னா சுற்றிலும் இருந்த போதகர்கள் என்னை சுற்றிலும் எப்பொழுதும் இருப்பாங்க. எனக்கு அதிக பயம், ஐயோ நம்ம தப்பு செஞ்சு தேவாலயத்துக்கு போக முடியாது, தப்பு செஞ்சு நம்ம ஆசாரிகள் கிட்ட நம்ம கண்கள் பற்றுமே சொல்லிட்டு அந்த ஒரு சரியான ஒரு வடிவமைப்பு கர்த்தர் எனக்கு கொடுத்ததால் தான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில அநேக பேர் தேவாலயத்தை புறக்கணிச்சுட்டு போயிருக்கலாம், இன்னைக்கு கூட அநேக பேர் நம்ம ஊழியக்காரர்களை புறக்கணிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே வேண்டாம், நீ உன்னை சரியான பாதையை உன்னை சீர்திருத்தி பார்த்து வந்துவிடு, உன்னுடைய ஊழியக்காரனுக்கு செவி கொடு, நீ ஆலயத்தினை மையமாக வைத்தாதான் உனக்கு பாதுகாப்பு என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருக்கும் நம்மளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நம்ம இறுதி நாள் தந்து இன்னைக்கு நம்ம ஆண்டவரை இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே ஏசப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறப்பா,
என் வாழ்க்கையில என்ன எதை செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன் தகப்பனப்பா. என்னை நீங்க நான் சரி செய்யுங்க தகப்பனப்பா. நீங்க என்ன ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இனி ஒரு நம்ம முழு மனதோட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை நீங்க வழி நடத்துங்கப்பா. நானும் வழி மாறி நான் அதிக நேரத்துல போயிடுறப்பா. என்னை அலைன் பண்ணுங்கப்பா. என்னை வழி மாறி நானும் அப்பா பல இடத்துல போயிடுறப்பா. என்னை நீங்க வழி நடத்துக்கப்பா. எனக்கு பாதை தெரியல. மோசையோட வார்த்தைகளுக்கு எங்கள் ஊழியக்கார வார்த்தைகள் நான் கீழ்ப்படாம இருக்கிறவாப்பா. எங்களுடைய சபையின் சட்டத்திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படாம முரண்பாடா போய் கொண்டிருக்கிறவாப்பா. எங்களை நீர் வழி நடத்துக்கப்பா. நாங்கள் உங்களே நோக்கி பார்க்கிறப்பா. ஆலயத்தில் தான் எங்களுடைய முகமும் எங்களை எல்லாமே நோக்கி பார்க்க எங்களை அர்ப்பணிக்க ஒரு சேனை அர்ப்பணிக்கலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். ஓ சதனமாதலமா கரிதே நிதே ஓர தலபாதன நிஷதனமாலாத ஓ ரேதே ரேதேலப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. உம்மை நோக்கி எல்லாம் கைகளை வானத்துக்கு மேல உயர்த்தி கொள்ளலாமா? இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே நீங்க என்ன காற்று பாதிக்க நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. என் சபைக்கு நான் உட்படுகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை நம்ம கேட்கலாமா? உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மழுகின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது நம்ம போதகர் பாஸ்டரமாவும் முன்பாக வருவார்கள். அவள் சிலுவை கொடியை முன்பாக மையமாக வைக்கும் போது நாம் அனைவரும் ஒரு சிலுவை போல நம்ம பகுதி பகுதியாக நிற்க போகிறோம். இது எதை குறிக்கதான்? ஆண்டவரே நீங்க தான் எங்கள் மையம் தகப்பனே என்று சொல்லிட்டு நம்மளை அர்ப்பணித்து நம்ம ஆண்டவர் சமயத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்மளே சிலுவையின் வடிவில கிழக்குல கொஞ்சம் பேர், மேற்குல கொஞ்சம் பேர், வடக்குல கொஞ்சம் பேர், தெற்குல கொஞ்சம் பேர். இது எதை குறிக்குதான்? ஆண்டவரே எங்கள் மையம் நீர் தான் தகப்பனேப்பா. எங்களை வழி தெரியாத எங்களால் இருக்கிற தகப்பனப்பா. எங்களை நீர் தான் வழி நடத்துகிற ஒரே தகப்பன் என்று நம்மளை அர்ப்பணித்து நம்ம செபிக்க போகிறோம். உம்மை நோக்கி என் கைகளை அப்பா உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நீளம் தவிப்பது போ, வறண்ட நீளம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆவியானவரே நீதான் எங்கள் மையம் தகப்பனேப்பா. நீதான் எங்கள் மையம் தகப்பனேப்பா. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. இயேசுவே எங்களுடைய இருதயம் உண்மையை சார்ந்திருக்கிறதப்பா. எங்கள் அதிகாரம் நாங்கள் உண்மையை சார்ந்திருக்கிறோம் தகப்பனே. இயேசுவே உம்மை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஓ சதரிதல மரிதன மலைதரே ஓ ரிதரே உமக்கு அர்ப்பணிக்கிறப்பா.
எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனப்பா. உமக்கு சேவை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. எங்களை நீர் பயன்படுத்தி எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நன்றி அப்பா. எங்களை யூதா கோத்திரமாக இல்லையா தகப்பன, சிபுலர் கோத்திரமாக எங்களுக்கு எங்கள் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் தகப்பனப்பா. நீர் எங்களுக்கு இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றிதான் ஆக வேண்டப்பா. அதை இயேசு நாமத்தை எங்களை எந்த சக்தியிலும் தடுக்க முடியாதப்பா. எங்களோட நோக்கம் நீரேவா இருக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. எங்களை உம்முடைய மகத்தான ஊழியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவரே எங்களை நீர் தெரிந்தெடுத்தீரே, எங்களை அழைத்தீரே ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. எங்களுக்கு உங்க கிருபையை கொடுங்கப்பா. எங்களுக்கு உங்க வல்லமையை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஊழியத்தை நோக்கி பார்க்க, கிறிஸ்துவாகிய உம்மை நோக்கி பார்க்க, கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தை எங்களை ஆளுகை செய்யட்டும்பா. ஊழியத்தை நாங்க செய்யக்கூடாதபடிக்கு எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை, அந்தகார வல்லமைகளை, அந்தகார லோகாதிபதிகள் கிரியைகளை வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால, ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினால சபித்து கட்டுகிறோம். பெரிய சேனையாக எழும்பி உமக்காக தேசத்தை கலக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. You are the center of our life, Lord. You are the center of our life, Lord. ஆண்டவரே நீங்க தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறீங்க. நீங்க தான் எங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கீங்க. நீங்க தான் எங்களுடைய சபையினுடைய தலைவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து உமக்காகவே காத்திருந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவரே உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நான் சோர்ந்து போகிற வேலையில, ஊழியத்தை விட்டு போயிடலாமான்ற வேலையில ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் என்ன மறுபடியும் என் ஸ்தானத்துல நீங்க நிறுத்துங்கப்பா. உடைய சபையை நோக்கி பார்க்க, உடைய ஊழியத்தை நோக்கி பார்க்க, எனக்கு முன்னாடி இருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய பெற்றோரை நான் க்ளோஸா ஃபாலோ பண்ண ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கும் எங்க ஆவிக்குரிய பெற்றோருக்கும் நடுவுல இருக்கிற எல்லா பிரிவினைகளை, எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குங்கப்பா. தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுங்க, அன்பை கட்டளையிடுங்க, ஐக்கியத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே எங்களுக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் நடுவுல இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குங்க. ஆண்டவரே எங்களுக்கும் எங்க சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் நடுவுல இருக்கிற பிரிவினைகளை நிர்மூலமாக்குங்க இயேசுவின் நாமத்தினால. பிரிவினை ஆவியே என்னுடைய சபையில இருந்து, என்னுடைய குடும்பத்தில இருந்து வெளியில போகும்படி உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். ஒற்றுமையின் ஆவிய தேவனாகிய கர்த்தர் ஊற்றுவீராக. ஒரு மனப்பாட்டின் ஆவிய தேவனாகிய கர்த்தர் ஊற்றுவீராக. சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்துக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்த இந்த வெளிப்பாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.